சொல்லு சொல்லு என்ன பண்ண சொல்லு என்ன தப்பு அத சொல்லு ஃப்ளர்ட் பண்ண என் ஃப்ரெண்டோட தங்கச்சி யாரு காலேஜ் படிக்கிற பேர் எத்தனை வாட்டி பாத்திருக்கேன் என் தங்கச்சிய ஒரு வாட்டி ஒரே வாட்டி பார்த்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மத குஞ்சி உன் நினைப்புல என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அத அப்படியே படி நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன் அவ போட்டோ வேற நீ அனுப்புற நீ சாரி தங்கச்சின்னு சொன்னல எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண என் தங்கச்சியை வந்து தூண்டி இருக்க அதாவது அவ வந்து உன் மேல ஆசைப்பட்டிருக்க நீ அவகிட்டயே சொல்ற ஏய் அச்சு போட்டுறோம் உன்ன நானு குழந்தைங்க என் ஃபேமிலி வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்படுவோம் இத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா அவங்க எந்த ப்ராப்ளம் பண்ணல bro. சொல்லு சொல்லு என்ன பண்ண சொல்லு என்ன தப்பு அத சொல்லு ஃப்ளர்ட் பண்ண என் ஃப்ரெண்டோட தங்கச்சி யாரு காலேஜ் படிக்கிற பேர் எத்தனை வாட்டி பாத்திருக்கேன் என் தங்கச்சிய ஒரு வாட்டி தான். ஒரே வாட்டி பார்த்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மத குஞ்சி உன் நினைப்புல என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அத அப்படியே படி நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன் நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி நண்பர் ஸ்ரீ விஷ்ணு மாட்டுவாருன்னு சொல்லிட்டு தெரியும், பட் இப்படி மாட்டுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ட்ரை பண்ணலாமா தப்பு bro. ரொம்ப பாவம் ஏன் பண்ண தெரியுமா அதான் நான் தப்பு நீ பண்ணேன் எவ்வளவு பெரிய irresistible you are irresistible பாரு அவ போட்டோ வேற நீ அனுப்புற பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கே போய் மாட்டிருக்கே ப்ரோ. லாஸ்ட்ல அசிங்கமா சாரி தங்கச்சி வேற சாரி தங்கச்சியா சொல்லு நீ போயிட்டு பண்ணல பண்ணிட்டு நீ இங்கே வர சில் பண்றதுக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் தங்கச்சி சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அத்தனை நாள் மெசேஜ் தங்கச்சி சரி நீ சாரி தங்கச்சின்னு சொன்னல எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண மாட்டிக்கிட்ட பங்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறாரு பாருங்களேன். நீ சொல்லு பெரிய பாவம் bro. அந்த என் தங்கச்சியை வந்து தூண்டி இருக்க அதாவது அவ வந்து உன் மேல ஆசைப்பட்டிருக்க நீ அவகிட்டயே சொல்ற ஏய் அச்சு போட்டுறோம் உன்ன நானு இவரோட ஸ்கேம் இஷ்யூ வந்தப்பே செமையா உருட்டுறாரு, எப்படி மாட்டாம இருக்காருன்னு சொல்லிட்டு நினைச்சேன் மாட்டிக்கிட்டாரு. பட் வேற விஷயத்துல தப்பு bro. இப்ப இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உன்னை பத்தி அம்பலம் வெளியே வருமா? இது எப்படி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டாங்க, மார்க் பண்ணிட்டாங்க, இந்த வீடியோ வந்து எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவியா? சொன்னாலும் சொல்லுவார் பார் நண்பர், கண்டிப்பா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்தே ஆகும். அதாவது யூடியூப்ல உட்காந்து ஃபால்ஸ் எலிகேஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கிய உட்காந்து எல்லாருக்கும் எப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ணலாம், எப்படி எல்லாம் இது பண்ணலான்ட்டு. உன் குழந்தைங்க இருக்கட்டும். இப்ப இந்த வீடியோ அனுப்பிச்சிடலாமா எல்லாருக்கும்? சொல்லு விஷ்ணு. குழந்தைங்க என் ஃபேமிலி வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்படுவோம் கஷ்டப்படுவாங்க தான், பட் அட்லீஸ்ட் இப்பயாவது எல்லா உண்மையும் தெரிய வரும்ல. இத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா? அவங்க எந்த ப்ராப்ளம் பண்ணல bro. நான் அவங்க எவ்வளவு பாவம் தெரியுமா அவங்க ஒய்ஃப்? அவங்க இருக்கிறதுக்கும் இதுக்கும் நீ ஏன் இப்படி இருக்க? I don't think he should be happily married anymore. I don't think that's a false life she is living. You can't let a human fucking being who has children, who has humans growing in her, live a fucking false life. That is what is lies. That is what is living a lie. She cannot live a. We cannot let another human being live such a lie, dude. அவங்களுக்கு கூட சொல்லுங்க bro. கூப்பிட்டு நான் சாரி கேட்டுக்கிற மன்னிப்பு. ஆனா இந்த வீடியோ குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஃபேமிலியே அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவோம் வாழ்நாள் எல்லாரும் கஷ்டப்படுங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஊர்ல இருந்து இங்க பழக்கம் பண்ணி விட்டான். என்னையே வந்து ஒரு 5-6 வாட்டி தான் பாத்திருப்ப. என் தங்கச்சியே இந்த வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பாத்திருக்க. அவ்வளவு என்ன உனக்கு அவ்வளவு காஜி உனக்கு கேக்குது? Because it's an influencer. Trading, currency trading, online trading. ஆன்லைன் ட்ரேடிங் சொல்லி 25 பேர் கிட்ட. Do you know how to trade? Are you actually a trader? Yeah. You are not a forex trader. What's your name? Give me an ID. Give me an ID right now. No, you will have an ID. You will have an ID for yourself. So where are you trading? Offshore registration. So where are you registered? You should be registered somewhere. Where are you registered? Which country are you registered? So you will have a fucking number. Who the fuck are you playing with? Are you registered in the forex exchange? No. Foreign exchange. Then where are you registered? Why? Understand the question now. Why should I trust you and give you money? You have to be a licensed. Then her wife is also going to answer the same way, right? She's also going to lie like you. What I'm saying, because she's not involved in it, I'm saying whatever this fucking asshole has told her, that is what she's going to spit over there. She is fucking innocent. This cunt is not. Clearly not. Okay. So you're telling me she's also going to spit the same things, right? Right? So she's also going to say the same things. My husband didn't do it. He was supposed to pay. Yeah, he's still waiting on whatever. இவ்வளவு பிரச்சனை தாண்டி உனக்கு என்ன பேடா ஸ்லிப்ஸ் மயிறு சாவ மாட்டேன். இவ்வளவு ஏமாத்தினுக்குறான் ஒன்னும் கூட
சொல்றதா சொல்லு சாவச்சு போட்டு சொல்லுறான் அவ்வளவு ஜோக்கா இருந்தாடா அவனுக்கு. குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுலாம் என்னன்னா குழந்தைங்க நீ நல்லவன் நம்பி வாழக்கூடாது. ஹீரோ மாதிரி தானே பாக்குறாங்க. உன் குழந்தைங்க ஒன்னு ஹீரோவா தானே பாக்குறாங்க. தப்பு தானே. உன் பொண்டாட்டி கூட ஒன்னு ஹீரோவா தானே பாக்குறாங்க. அவங்களும் ஹஸ்பண்ட ஹீரோவா தானே பாப்பாங்க. நீ என்னென்ன பண்ணிருக்க உன் ஒய்ஃபுக்கு மேல இருந்து பூலாம் கொட்டி அதெல்லாம் வியூஸ்க்காக பண்ணியா இல்ல உன் பொண்டாட்டி மேல இருக்க லவ்க்காக பண்ணியா? வியூஸ்காண்டி தான், வேற எதுக்கு? ஃபேம் இருந்தா தான் நிறைய ஸ்கேம் பண்ண முடியும். சொல்லு, நீ வியூஸ்க்காக பண்ணியா இல்ல உன் பொண்டாட்டி மேல இருக்க லவ்க்காக பண்ணியா? இதெல்லாம் எல்லாமே ஒரு பெரிய ஃபோர்ஜரி மாதிரி தெரியுது விஷ்ணு. பொண்ணுங்க விஷயம், அதுவும் என் தங்கச்சி பார்த்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு அவ்வளவு காஜி. அந்த ஆள் அற விட்டா நீ தாங்க மாட்ட, எல்லாம் எகிரிடும். உனக்கும் அசிங்கம், உன் ஒய்ஃப்க்கு அசிங்கம், உன் பிள்ளைங்களுக்கு அசிங்கம், எல்லாருக்கும் அசிங்கம் உன்னால. அவங்க எந்த பாவம் பண்ணல, ஆனா நீ எல்லா பாவமும் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் எல்லாம் போய் சேர போகுது நீ பண்றதுனால. Wait. Now your family, your entire world needs to know who you are, what you're doing, what and all is happening. This should happen. There is no அவங்களுக்கு தெரியறதுனால already தெரியுமா? தெரிஞ்சேதான் பண்றியா? அப்புறம் வாழ்நாட்டுல ஏன் அவங்க கஷ்டப்படுவாங்க? ஓகே ஃபைன், சரி இருக்கட்டும். So let them understand your wife has come out from a misery. Let them take care of your wife. You are not going to anyway take care of your wife, right? பிரெக்னெண்டா தானே இருக்காங்க, இதுவா தானே இருக்காங்க. ஊடால நண்பர் பாக்கெட்ல ஒரு பொருள் வச்சிருந்தாரு, அதை நான் எடிட் பண்ணிட்டேன். பட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுவாங்க, அப்ப பாத்துக்கோங்க. யார எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? இங்கெல்லாம் இது சத்தியமா இல்ல ப்ரோ. அப்புறம் எதுக்கு இதோட வந்த ப்ரோ? இது இல்ல ப்ரோ. இது எதுக்கு எடுத்துன்னு வந்த? நீ எதுக்கு இதை எடுத்துன்னு வந்தீங்க? இதை யாருக்காக வாங்கிட்டு வந்த? யார நினைச்சு வாங்கிட்டு வந்த? Touch your heart. Touch your heart. Touch your heart. Touch your fucking heart. Touch your heart. நீ பதில் சொல்லு. Are you worth even fucking promising on your family? How can you even do that? ப்ரோ என் குழந்தைங்க மேல உயிரை வச்சிருக்கேன். ஏன் உயிர் வச்சிருக்க? உயிர் வச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவியா? குழந்தைங்க மேல உயிர் வச்சிருந்தா சின்ன பசங்க மேல ஆசை வச்சிருக்கியா? குழந்தைங்க மேல உயிர், சின்ன பொண்ணுங்க மேல லவ். What are you doing, dude? இந்த பேக் பாரு, இதை எப்படி எடுத்துன்னு வந்த? ஒரு பொண்ணு இது பாருங்க, இங்க வாங்க, அப்படியே வா. நம்பாலு நாயுடு. அதுக்கடுத்து பிரைவேட் சாட்ல நிறைய காட்டியிருப்பாங்க, அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் இருக்கும். ஸோ அதையும் எடிட் பண்ணிட்டேன். Now you tell us your wife should know that. இப்போ அப்ப சரியா? இந்த இன்டென்ஷன் அதுக்காக சொன்னேன் ப்ரோ. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இவர் பண்ண ஸ்கேம்க்கு இவர் மாட்டினது கரெக்ட் தான் அப்படின்னு தோணுது. அதே சில நேரம் இப்படி எல்லா பேருமே வச்சு கேள்வி வைக்கிறது, அதை பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு புல்லிங் மாதிரியும் தெரியுது. பட் இது வெளியில் வந்தது நல்லது தான். அவர் பண்ண ஸ்கேமுக்கு கண்டிப்பாக அந்த அமௌண்ட்லாம் திருப்பி கொடுத்தே ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தண்டனை கிடைச்சே ஆகணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆனதும் ரைட்டு தான். சரியா? இந்த இன்டென்ஷன் அதுக்காக சொன்னேன் ப்ரோ. Dude, stop making a joke out of yourself, dude. சத்தியமா சொல்றேன், stop making a joke out of yourself. சரி, it will be a good intervention for you. ஸோ அதுக்கப்புறம் அழுதுருப்பாரு. அழுகிறப்ப மாட்டிட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. அண்ட் இதை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்க்குறப்ப அவங்களும் ரொம்ப பாவமாக தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம்தான். அண்ட் இந்த வீடியோ வெளியில் வந்ததுக்கப்புறம் அவரோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டதாகவும் ஒரு நியூஸ் வந்துச்சு. மேபி அது உண்மையாக இருக்கலாம்.